ஹலோ மக்களே, நான் தான் உங்க துபாய் மாப்பிள்ள. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப வருஷம் கழிச்சு நான் இப்போ வீடியோ போட போறேன். ஸோ இப்போ இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு யூரோப் கண்ட்ரிக்கு தாங்க வந்திருக்கோம். இன்னைக்கு தான் டே 1. யூரோப் கண்ட்ரியோட பேர் பார்த்தீங்கன்னா ஜார்ஜியாவில் டே 1 நாங்கள் எங்கே ஸ்பெண்ட் பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா டிபிலிசி. நானும் என் ஒய்ஃப் 2 பேரும் வந்திருக்கோம். என் ஒய்ஃப் வந்து அங்கே போயிட்டு இருக்கா ஜாலியா. அப்படியே பார்த்தீங்களா, அங்கே போயிட்டு இருக்கா, ஜாலியாக போயிட்டு இருக்கா. சூப்பராக இருக்குங்க. யூரோப் கண்ட்ரியோட ஃபீல் வந்து இது கொடுக்குது. செம்ம சூப்பராக இருக்குது. நான் உங்களுக்கு அப்படியே வந்து இடத்த காட்டுறேன். ஓகே, பார்த்தீங்களா, சும்மா மஜாவாக யாரோ இருக்காரு. இது யாருன்னே தெரியல, ஆனால் வந்து யாரோ ஒரு பெரிய ஆளாக இருப்பார். குதிரை பயங்கரமாக இருக்குது. அண்ட் சிட்டி பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக இருக்குது, நீட்டாக இருக்குது, செம்ம சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் பயங்கரமான கோல்டு இருக்குங்க. கோல்டு வந்து செம்ம கோல்டாக இருக்குது. ஏன்னா வந்து இப்போ வந்து -1 போயிட்டுருக்கு சிட்டியில். ஓகேங்களா, சிட்டிலேயே -1 போகுதுன்னா நம்ம டிபிலிசியில் -1. இன்கேஸ் வந்து நம்ம வந்து கதோரி போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், அங்கே வந்து -17 -20 போயிட்டுருக்கு. ஃபுல்லாக ஸ்னோ, ஃபுல்லாக நிறைஞ்சிருக்கும். அது வந்து அப்கமிங் வீடியோஸில் நீங்கள் பார்ப்பீங்க. ஏன்னா இன்றைக்கி டே 1, நாளைக்கு நாங்கள் எங்கேயாச்சும் வெளியே போவோம். அதுக்கப்புறம் வந்து டே 3க்கு தான் நாங்கள் வந்து கதோரி போகிறோம். கதோரியில் வந்து நிறைய சர்ப்ரைசஸ் காத்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் பயங்கரமாக ஃபாலோ பண்ணுறாங்க. யாருமே வந்து ரோடை வந்து நார்மலாக க்ராஸ் பண்ண மாட்டாங்க. அண்ட் ரோடு கூட ஒரு குப்பை கூட இல்லாமல் க்ளீனாக இருக்குது. அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஆனால் ஸ்வெட்டர் இல்லாமல், க்ளவுஸ் இல்லாமல், ஹெட் காஃப் இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது. மஃப்லர்லாம் கண்டிப்பாக வேணும். ஏன்னா சரியான குளிர், கையெல்லாம் வந்து அப்படியே ஃப்ரீஸ் ஆகிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே எஸ்பெஷலி டாக்ஸ்லாம் வந்து நெக்ஸ்ட் லெவலில் இருக்குது. தெருநாய் தான், பட் நம்ம பார்த்து தெருநாய் சொல்லவே மாட்டோம். அந்தளவுக்கு பயங்கரமாக இருக்குது. நான் வந்தால் இப்போ காட்டுறேன் எப்படி இருக்குது பாருங்கள் ஏரியா. ஏதோ நான் வந்து ஸ்விட்சர்லாண்டு இல்லாட்டி ஆஸ்திரேலியா அந்த மாதிரி போன மாதிரி இருக்குது. சூப்பர் க்ளீன், சூப்பர் நீட், பயங்கர வைபு. துபாய் மாதிரி இங்கேயும் வந்து ரூல்ஸ்லாம் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. எப்படின்னா சிக்னலில் வந்து போட்டிருந்தா நம்ம க்ராஸ் பண்ணக்கூடாது. யாராச்சும் பிடிச்சாங்கன்னா கண்டிப்பாக ஃபைன் தான். அந்த சைடெலாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ அந்த சைடு தான் போயிட்டுருக்கோம். சிக்னலுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ரொம்ப நேரமாக சிக்னல் போயிட்டுருக்கு. எவ்வளோ நிற்கணும்னு பார்ப்போம். அப்படியே கிட்டத்தட்ட நான் 5 மினிட்ஸாக நின்றுருக்கேன். சிக்னல் கடைன்னு முடிய மாட்டேங்குது. எவ்வளோ நேரம் நிற்கணும்னு தெரியலையே. ஃபைனலி சிக்னல் ஓப்பன் ஆகிடுச்சு. நம்ம பாட்டுக்கு போயிட்டுருக்கோம். இங்கே பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. வாவ், அல்டிமேட்டுங்க. இது செம்ம அழகாக இருக்குல்ல. செம்ம சூப்பர் பிளேஸுங்க ஜார்ஜியா. பட்டாசாக இருக்குது. செம்ம குளிர் தான் தாங்க முடியல, அது ஒன்று தான் பிரச்சனை. இது ரொம்ப பழமையான ஊருங்க ஜார்ஜியான்றது. ஏன்னா வந்து இது வந்து ரஷ்யா ஆக்குபை பண்ணணும்னு சொல்லிட்டு பல போரை சந்திச்சிருக்கு. கிட்டத்தட்ட 30+ டைம்ஸ் வந்து முழு ஜார்ஜியாவே டிஸ்ட்ராய் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமும் கூட இவங்க வந்து ரீவாம்ப் பண்ணி எல்லாத்தையும் கட்டியிருக்காங்க பேக் டு பேக். இப்போ வந்து ஃப்ரீடம் வாங்கியாச்சு ஜார்ஜியா. சூப்பராக இருக்குது கண்ட்ரி, வேறு மாதிரி. அது இதில் தெரியுதான்னு தெரியல, பட் எனக்கு தெரியுது. வாங்க அப்படியே பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் நீங்களும். செம்மையாக இருக்கும். மெர்க்குரி ஹோட்டல் இங்கேயும் இருக்குது. நம்ம பேங்காக்லேயும் மெர்க்குரி ஹோட்டல் இருந்துச்சு, துபாயிலையும் இருக்குது, அபுதாபிலையும் இருக்குது, எங்கேயும் இருக்குது மெர்க்குரி ஹோட்டல். அதே மாதிரி நான் புக் பண்ண ஹோட்டல் பார்த்தீங்கன்னா IBIS தான் புக் பண்ணேன். டிபிலிசியில் சிட்டியில். அது வந்து சிட்டிக்கு சென்டராக இருக்கும். எல்லா டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்கும் சென்டராக இருக்கிற ஹோட்டல் தான் வந்து IBIS. அங்கேருந்து வந்து இது போயிட்டுருக்கு கேபிள் கார். ஸோ நம்ம இப்போ அங்கே தான் போக போகிறோம். அங்கேருந்து அந்த கேபிள் கார் பிடிச்சி அந்த சைடு போயிட்டு அது ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட். அது என்னென்னு அங்கே போய் சொல்கிறேன். ஏன்னா நானே புதுசு, எனக்கே தெரியாது. அதுக்கப்புறம் இந்த போட் ரைடு வேறு இருக்குது. இந்த போட் ரைடு எங்கேருந்து எடுக்கணும்னு தெரியல. என் பொண்டாட்டி அதை கூட்டிகிட்டு போய் ஆகணும்னு சொல்லிட்டா. ஸோ அது வந்து அதுக்காக தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் போயிட்டுருக்கோம். இப்போ என் கண்ணுக்கு வந்து கேபிள் கார் தெரிஞ்சிச்சு, அங்கே தூரமாக கேபிள் கார் போயிட்டுருக்கு. ஸோ கேபிள் காரை ஃபஸ்ட்டு கவர் பண்ணிட்டு
அதுக்கப்புறம் இந்த போட்டிங்க்கு போகலான்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கேன். வாங்க போகலாம். செம்ம சூப்பராக இருக்குது. க்ராஸ் பண்ணலாம் வாங்க. நாங்கள் எங்கே க்ராஸ் பண்ணணும்னு தெரியாமல் நின்றுருக்கோம். எப்படி க்ராஸ் பண்ண போகிறோம்னு தெரியல. ஏன்னா அங்கே க்ராஸிங்கே இல்லை எங்கேயுமே. யாருக்கிட்டே கேட்டால் எதுவும் சொல்ல மாட்டாங்க. அவங்க சிக்னல் போடும்போது அப்படியே ஓட்டிட்டு வேண்டியது தான். கிளாஸ் பிரிட்ஜ் அங்கே இருக்குது. இப்போ நம்ம வந்து மெயின் சிட்டிக்கு வந்துட்டோங்க. இங்கே தான் வந்து திபிலிசியில் வந்து டூரிஸ்ட் அட்ராக்ஷன் இருக்கிற இடம் இது தான். நம்ம ஹோட்டல்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் தான் வாக்கபிள் டிஸ்டன்ஸு. 2 கிலோமீட்டர்ஸ் வாக் பண்ணி வந்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா அது தெரியுது. அதுக்கப்புறம் அங்கே ஒரு தாத்தா வந்து சிலம்பில் உட்காந்துட்ருக்காரு. அதுக்கப்புறம் கேபிள் கார்ஸ் வந்து போயிட்டுருக்கு இங்கேயும் அங்கேயுமா. ஸோ அந்த கேபிள் கார்ஸ் என்னன்னு தெரியல. வாங்க போய் பார்க்கலாம். வந்து அப்ரோஸ் இது க்ராஸ் பண்ணலாமான்னு தெரியல. நான் பாட்டுக்கு க்ராஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதான் நான் பாட்டுக்கு க்ராஸ் பண்ணிருக்கேன். இங்கே க்ராஸ் பண்ணலாமான்னு தெரியாது எனக்கு. ஏன்னா இங்கே நான் சொன்ன மாதிரி ஃபைனு ஆடிப்புள்ளி தான். அது வந்து மதர் ஆஃப் ஏதோ கார்கிலோ ஏதோ அதுக்கும் போகணும் நம்ம. அதுக்கு தான் இப்போ மேலே அந்த கேபிள் கார் போயிட்டு அங்கே ஒரு சிலை இருக்குது, அதை கவர் பண்ணும். அதுக்கப்புறம் கேபிள் கார் ஸ்டார்ட் ஆகுறது பார்த்தீங்கன்னா இந்த இதை முடிச்சுட்டு அங்கே கேபிள் கார் ஸ்டார்ட் ஆகும். இப்போ நான் எப்படி போக போகிறேன்னு தெரியல. ரொம்ப நேரமாக முடிச்சு நின்றுட்டுருக்கேன். ஸோ இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த லொக்கேஷன் இருக்கு இல்லையா, இதுக்கு கீழே வந்து ஒரு காஃபி ஷாப் இருக்குங்க. சரிங்களா, ஃபேமிலி ஃபோட்டோ பிரிண்ட்லாம் கொடுக்குறாங்க. பட் அந்த பிரிண்ட்லாம் நமக்கு தேவையில்லை, நம்மளே கோப்ரோ வச்சுருக்கோம். நான் வந்து அங்கேருந்து க்ராஸ் பண்ணி இறங்கினேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கேபிள் காருக்கு போகிற மாதிரி தான் ஐடியா இருந்துச்சு. பட் என் ஒய்ஃப் சொன்ன மாதிரி வந்து போட்டிங் போகணுன்னு சொன்னான். சரி ஓகேன்னு சொல்லி வந்து கேட்டேன். இந்த கடல் தான். இவர்கிட்ட வந்து இவர் சொன்னார் இந்த மாதிரி போட் ரைடு வந்து 30 மினிட்ஸ்க்கு. இவர் எனக்கு சார்ஜ் பண்ணது பார்த்தீங்கன்னா 250 சொன்னார். அதுக்கப்புறம் பிரதர் வாட்ஸ் கோயிங் ஆன் பிரதர், ஐம் நாட் ஹேவிங் பட்ஜெட் பிரதர் அப்படின்னு சொல்லி அழுவாத குறைக்கு அழுதுட்டேங்க. அதுக்கப்புறம் கடைசியில் 250க்கு பேசினது அவர் கடைசியில் 60 ஜெல்க்கு வந்து ஒத்துக்கிட்டாரு. ஸோ 30 ஈச். ஸோ 30 நான் 30. ஸோ டோட்டலாக 60 ஜெல் கொடுக்குறோம். 60 ஜெல்லில் வந்து 30 மினிட்ஸ் வந்து இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த போட்டில் வந்து அப்படியே வந்து கிளாஸ் பிரிட்ஜ் அதுக்கப்புறம் டூரிஸ்ட் அட்ராக்ஷன்ஸ்லாம் அப்படியே கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே ஏதோ வாட்டர் ஃபால் இருக்கான் அந்த சைடு கூட்டிகிட்டு போயிட்டு சுற்றி காட்ட போகிறாங்க. இந்த பேக்கேஜில் நான் சொன்னது மாதிரி 60 லாரி கொடுத்தோம். அதில் வந்து இவங்க ஒரு காஃபி அதுக்கப்புறம் ஒரு டீயும் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அது வந்து சூடாக குடிக்க உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்குங்க. அனல் பறக்க அப்படின்னு சொல்கிறோம்ல அந்த மாதிரி. ஏன்னா கிளைமேட்டுக்கு வந்து கையெலாம் ஃப்ரீஸ் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி காஃபி டீ நீங்கள் வந்து நான் ப்ரிஃபர் பண்ணுறது என்னென்னா வந்து தயவு செஞ்சு ஃப்ளாஸ்க் எடுத்துருவாங்க. அதில் எப்போயுமே வந்து ஹாட் வாட்டர் வச்சுக்கோங்க, அதுதான் பெஸ்ட்டு. என் ஒய்ஃப் வந்து மறந்து வீட்டில் வச்சுட்டு வந்துட்டான். இடம் பாருங்கள் மஜாவாக இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம அந்த கேபிள் காருக்கு தான் போகணும். அதுக்காக தான் வெயிட்டிங். அங்கே பாருங்கள் அவர் வந்து அது எங்களுக்கு சாப்பாடு போடுறாரு. எவ்வளோ அழகாக கேட்ச் பிடிக்குது. அது ஒன்று கூட கீழே விழலை. அது போடுற எல்லாமே கரெக்டாக வந்து கேட்ச் பிடிச்சிட்டு போகுது. செம்மையாக இருக்குது. இங்கேருந்து நம்ம போட்டில் ஏறியாச்சு. ஏறினதுக்கப்புறம் தலைவர் தான் எங்களுடைய கேப்டன் ஜாக் ஸ்பேரோ. யார்கிட்டயோ எதோ சொல்லிருக்காரு கம்ப்ளைண்ட். அதுக்கப்புறம் ப்ரைவேட் போட் புக் பண்ணி கொடுத்துட்டாங்க. வெறும் என் ஒய்ஃப் இருக்கா, அதுக்கப்புறம் நான் இருக்கேன். ஆஹா மஜாவாக இருக்குங்க, சூப்பராக இருக்குது. சும்மா அப்படியே மிதந்துக்கிட்டே போகுது அப்படியே. ஆனால் கை தான் விரைக்குதுங்க. க்ளவுஸ் போடாமல் தான் இருக்கவே முடியாது, சான்ஸே இல்லை. செம்ம குளிராக இருக்குது, கையெல்லாம் ஃப்ரீஸ் ஆகிடுச்சு. இந்த க்ளவுஸ் கண்டிப்பாக போட்டு வரணும். க்ளவுஸ் இல்லைனா வந்து கையெல்லாம் விரைக்குது. எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பார்த்தா. அப்படியே ஃபுல்லாக வீடு இந்த சைடு பாருங்கள், ஃபுல்லாக செம்மையாக இருக்குது. எங்களுடைய கேப்டன் ஜாக் ஸ்பேரோ எவ்வளோ சூப்பராக சீக்கிரம் இருக்காரு பாருங்க. கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. சீட்டும் செம கம்ஃபர்டபுள். கிளைமேட்டு அடிச்சுக்கவே முடியாது அந்த மாதிரி ஒரு கிளைமேட்டு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான நேச்சர். நீங்கள் ஆஃபீஸில் உட்காந்து ஒர்க் பண்ணி ஃபுல்லாக ப்ரெஷர் எடுத்துக்கிட்டுச்சே. இந்த மாதிரி வந்து 6 மந்த்ஸ்க்கு ஒன்ஸ் வந்துட்டு கொஞ்சம் காசு செலவு பண்ணாலும் பரவாயில்லன்னு செலவு பண்ணிட்டு போனால் மனசு ரொம்ப திருப்தியாக இருக்குதுங்க. அப்படியே மேலே பாருங்கள், மரம்லாம் செம்மையாக இருக்குது. ஆனால் கிளை தான் இல்லை, ஏன்னா இந்த கிளைமேட் அப்படி.
இங்கே பாருங்க எப்படி இருக்கு, வேற லெவல்ல. அங்கே பாருங்க, எல்லாம் சுற்றி வந்து மவுண்டெயின், அதுக்கு மேலே வீடு, நடுவில் வந்து ஒரு சின்ன ஹோல் மாதிரி இருக்குது, அது உள்ளேருந்து வாட்டர் ஃபால் வந்துட்டு இருக்கு. செம சூப்பராக இருக்குங்க. இதுவும் பெரிய பெரிய பேர்ட்ஸ் உட்காந்துருக்கு. என்ன பேர்டுன்னு எனக்கு தெரியாதுங்க, ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் வாட்டர் ஃபால் கிட்ட போயிட்டு இருக்காங்க. அப்படியே செம்மையா இருக்குல்ல. என்னங்க இது, இது என்னது அப்ரோஸ், நாரகோக்கா? ஓ மை காட், எப்படி இருக்கு பாருங்க, இது பயங்கரமா இருக்கு. அப்பப்போ ஊன்ட்டு இருக்கேன், சாரி, என்னுடைய எக்ஸைட்மெண்ட் என்னாலே கண்ட்ரோல் பண்ண முடியல, அதனால தான். இங்கே பாருங்க எப்படி இருக்கு, இதெல்லாம் செம்ம கியூட்டாக இருக்கு. வைல்ட் அட்வென்ச்சர் வந்த மாதிரி இருக்கு. இப்போ காக்கா மாதிரி இருக்கு, இந்த ஊர் காக்கா இதுதான் போல, எவ்வளோ பெருசு பெருசாக இருக்கு பாரு. இது என்னன்னே தெரியலங்க, ஆனால் அழகா இருக்கு பார்க்கறதுக்கு. ஒரு பெரிய ரைடு கூட்டிகிட்டு போனாங்க, கிட்டத்தட்ட இங்கேருந்து லாஸ்ட் அது வரைக்கும் கூட்டிகிட்டு போனாங்க. அங்கேருந்து அப்படியே ஒரு யூட்டர்ன் அடித்தார், யூட்டர்ன் அடிச்சுட்டு அப்படியே வந்து திரும்ப கூட்டிகிட்டு வராரு. செம்ம சூப்பராக இருக்குங்க, மஸ்ட்டு. இது வந்து ஜார்ஜியா வந்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கே பார்கெயின் கன்ஃபார்ம் பண்ணி ஆகணுங்க. நம்மளுடைய தமிழ் ஆளுங்க நம்ம பார்கெயின் எப்படின்னு உங்களுக்கே தெரியும். அவங்க 200ன்னுவாங்க, நீங்கள் 50க்கு கேட்கணும், அப்போ 60 ஜெல்க்கு ஒத்துக்குப்பாங்க. எல்லாத்துக்கும் நீங்கள் பார்கெயின் கன்ஃபார்ம் பண்ணியே ஆகணும், ஓகேங்களா? பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது, செம்ம எக்ஸ்பீரியன்ஸு. கண்டிப்பாக வந்து இது ட்ரை பண்ணியே ஆகணும், ஓகேங்களா? உங்களுடைய செக்லிஸ்ட்டில் ஜார்ஜியா வர மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இதை ஆட் பண்ணிக்கோங்க. இதுதாங்க கிளாஸ், இதுதான் கிளாஸ் பிரிட்ஜு. இது வந்து ஒரு டூரிசம் ஸ்பாட். இதுவும் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இங்கேருந்து பார்க்குறதுக்கு. நம்ம அது மேலேயும் போகலாம், நம்ம போவோம், சரிங்களா? பட் இதுலேருந்து வந்து எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். 60 ஜெல்லுக்கெல்லாம் இது செம ஒர்த்து. அங்கே பார்த்தீங்கன்னா அந்த போட்டு இன்னும் சூப்பராக இருக்குது, ஆனால் மிஸ் பண்ணிட்டேன். நீங்கள் வந்தீங்கன்னா அது போட் கேட்டகரிஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா பார்த்துக்கோங்க. இங்கே பாருங்கள் கிளாஸ் பிரிட்ஜ் எவ்வளோ அழகாக இருக்குது. நான் போட்டு ஓட்டிட்டு இருக்கேன், சூப்பரா இருக்கு. முன்னாடி யாருமே கிடையாது, பயங்கரமா இருக்கு, செம்ம ஜாலி. Hello, boat Sheriff is coming. Please get away. I don't want to drive, you know. Very good. And best, he's the one. Our captain Jack Sparrow. Thank you. என் வைஃப் தான் ஓட்டிட்டு இருக்காங்க. செம்மங்க, நம்ம கேப்டனு நீங்களே ஓட்டுங்க தலைவரே, என்ன கை வலிக்குது அப்படின்ட்டாரு. அப்ரோஸ் ஓட்டிட்டு இருக்கா செம்மையா. அப்ரோஸ், ஹவுஸ் எக்ஸ்பீரியன்ஸ்? வெரி குட், நைஸ், சூப்பரா இருக்குங்க, செம்மையாலே ஓட்டிட்டு இருக்கா. பஸ்லி
the best experience I had here. It's really nice. So whoever coming to Georgia கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வந்தே ஆகணும். கேஃபே இருக்கு இங்கே. நான் வந்து உங்களுக்கு ரூட்டு காமிச்சிட்டேன். இங்கேருந்து போங்க, பார்கெயின் பண்ணுங்க, பெஸ்ட் ப்ரைஸில், செம்ம ஜாலி, செம்ம வைப்பு, சூப்பர். இதோட இந்த வீடியோ நான் முடிக்கிறேன். நம்ம மறுபடியும் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.